ஹாய். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, DHCP ஓகேங்களா? ஸோ DHCPனா என்ன? அது எப்படி வொர்க் ஆகுது? அது என்ன வேலை செய்யுது? அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ DHCP அப்படின்னா என்னன்னா, டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் புரோட்டோகால். ஸோ நீங்க எந்த விஷயத்த படிச்சாலுமே, முதல்ல அந்த நேம் அவங்க குடுத்திருக்கிற பேர் இருக்குங்களா? அத நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கிட்டீங்கனாவே, உங்களுக்கு பாதி விஷயம் புரிய வந்துரும். சரிங்களா? ஸோ, இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து டைனமிக்கா என்ன பண்ணப்போது, ஹோஸ்ட் பண்ணப்போது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஹோஸ்ட்னா இங்க கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அந்த டைனமிக்கா கம்ப்யூட்டர கான்ஃபிகர் பண்ணக்கூடிய ஒரு புரோட்டோகால். ஓகேங்களா? ஸோ டைனமிக்கலி ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் புரோட்டோகால். சரி. இது என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். ஆஃபர்ஸ் ஐபி அட்ரஸ் டு த கிளையண்ட் மிஷின். அதாவது இந்த டிஹெச்சிபி எங்கே இருக்கோ அதுக்கு கீழே இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ்க்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா ஐபி அட்ரஸை கொடுக்கும். சரிங்களா? இதுதான் இதனுடைய முக்கியமான வேலை. அதுக்கு அடுத்து இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சர்வர் கிளையண்ட் மாடுலா ஒர்க் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா, எங்க டிஹெச்சிபி இருக்கோ அது சர்வர் ஆகவும், யாரு டிஹெச்சிபி கிட்ட இருந்து ஐபி வாங்குறாங்களோ, அவங்க எல்லாம் கிளையண்ட்டாவும் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ ஒரு 10 கம்ப்யூட்டர் இருக்கு அப்படின்னா, அதில முதல் கம்ப்யூட்டர்ல டிஹெச்சிபி இருக்கு. மீதி 9 கம்ப்யூட்டரும் முதல் கம்ப்யூட்டர் கிட்ட இருந்து ஐபி வாங்கிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த முதல் கம்ப்யூட்டர் வந்து சர்வராகவும், மீதியுள்ள கம்ப்யூட்டர் எல்லாம் கிளையண்ட்டாவும் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த டிஹெச்சிபி எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, சர்வர்ல இருக்கும், ரூட்டர்ல இருக்கும். இது ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? எந்த டிவைஸ்ல வேணா எந்தெந்த டிவைஸ்ல இது தேவையோ அங்கெல்லாம் பொருத்தி வச்சிருப்பாங்க. ஏன்? உங்க ஃபோன்லயே கூட இது இருக்கும். என்ன சொல்றீங்க? அப்படியா? அப்படின்னா, அப்படிதான். இப்போ உங்க ஃபோன்ல ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு, உங்க ஃபோன்ல இருந்து ஒரு 5 ஃபோன கனெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப உங்க ஃபோன் டிஹெச்சிபி சர்வராவும், மத்த ஃபோன்ஸ் எல்லாம் டிஹெச்சிபி கிளையண்ட்டாவும் ஒர்க் ஆகும். இது ஆட்டோமேட்டிக்காவே இந்த இந்த ஆ சர்வீஸ் வந்து எனேபிள் ஆகி ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இது எப்படி மேனுவலா நம்ம பண்றது அப்படின்றதெல்லாம் தான் நம்ப இதனுடைய பிராக்டிகல்ல பார்க்க போறோம். இப்ப இது என்ன? இது எப்படி வேலை செய்றதுன்றத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி. இப்ப டிஹெச்சிபின்னா என்னன்னா, கிளையன்ட் மெஷினுக்கு ஐபி குடுக்குறதுன்றத பார்த்துட்டோம். இப்ப அடுத்து இது என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஐபிய எப்படி அலோகேட் பண்ணுது அப்படின்னா 2 மெத்தட்ல பண்ணுது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் அலோகேஷன். இன்னொன்னு வந்து டைனமிக் அலோகேஷன். ஓகேங்களா? எப்ப ஸ்டாட்டிக் அப்படின்னு நீங்க வார்த்தைய எடுத்துக்கிட்டாலும், அந்த வார்த்தைய கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கான்ஸ்டன்ட் நிலையா இதுதான்னா இதுதான். ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீசர்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகேங்களா? உனக்கு இதுதான்னா இதுதான். கூட்டியோ, குறைச்சோ இல்ல மாத்தியோலாம் குடுக்காது. ஓகேங்களா? ஸோ டைனமிக் அப்படின்றது மாறும் தன்மையுடையது. ஸ்டாட்டிக் மாறாத தன்மையுடையதுன்றது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க அடுத்து பார்க்கலாம். இப்ப இந்த டிஹெச்சிபி வந்து எப்படி வொர்க் ஆகுது அப்படின்னு இங்க குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? முதல்ல இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஹெச்சிபி கிளையண்ட். ஓகேங்களா? இந்த பக்கம் டிஹெச்சிபி சர்வர். சரிங்களா? சரி. இப்ப என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சர்வர்ல தான் டிஹெச்சிபி இருக்கும். ஓகேங்களா? இப்ப கிளையண்ட் என்ன பண்ணணும்னா, சர்வர் கிட்ட ஐபிய வாங்கணும். இப்ப சர்வர் வந்து எப்பவுமே ஆன்ல இருக்கும். இப்ப கிளையண்ட் என்ன ஆகுதுன்னா, இப்ப தான் நம்ம ஸ்விட்ச ஆன் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது ஆன் ஆனதும் என்ன பண்ணும் அப்படின்னா, டிஸ்கவர் பண்ணும். சரிங்களா? அதாவது டிஹெச்சிபி இருக்கா அப்படின்றது தேடும். ஓகேங்களா? டிஹெச்சிபி இருக்கு அப்படின்னா, இந்த டிஹெச்சிபி சர்வர் என்ன சொல்லும்? ஆமா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும். ஸோ ஆஃபர் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த கிளையண்ட் என்ன பண்ணும்னா, ரெக்வெஸ்ட் பண்ணும். எனக்கு ஒரு ஐபி குடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சர்வர் என்ன பண்ணும்னா, அக்னாலெட்ஜ் பண்ணும். இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி நம்ம சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, நம்ம மறுபடியும் சின்ன பசங்களா மாறணும். சின்ன பசங்களா மாறணுமா அப்படின்னா,
இப்ப கார்ட்டூன்ல வந்து பார்த்தீங்கன்னா, டோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வருது. அந்த கேரக்டர ஞாபகம் வச்சுக்கிட்டா, இது ஈஸியா ஒர்க் ஆகுதுன்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். என்னத்துக்கு டோரா அப்படின்னா, இங்க பாருங்க. டிஸ்கவர்ல டி, ஆஃபர்ல ஓ, ரெக்வெஸ்ட்ல ஆர், அக்னாலெட்ஜ்மென்ட்ல ஏ. சரிங்களா? ஸோ டோரா. இந்த டோரா ப்ராசஸ ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது ஈஸியா புரிஞ்சிரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து டிஸ்கவர் பண்ணுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபர் பண்ணுது. அதுக்கப்புறம் ரெக்வெஸ்ட் பண்ணுது. அதுக்கப்புறமா அக்னாலெட்ஜ்மென்ட் பண்ணுது. சரிங்களா? சரி. இப்ப அடுத்து பார்ப்போம். இப்போ இது டிஹெச்சிபி வந்து எப்படி கான்ஃபிகர் பண்றது? அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ப ஐபி ரேஞ்ச் செட் பண்ணணும். ஐபி ரேஞ்ச் அப்படின்னா, எந்த ஐபிலேருந்து எந்த ஐபி வரைக்கும் நம்ப அந்த டிஹெச்சிபில செட் பண்ண போறோம். அதாவது எத்தன மெஷின் அது எடுத்துக்கிற மாதிரி செட் பண்ண போறோம். 50 மெஷினா, 100 மெஷினா, இல்ல 200 மெஷினா, சரிங்களா? எந்த ரேஞ்ச்ல, ஓகேங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட்டு. ஐபி அட்ரஸ வந்து நம்ப ஃபர்ஸ்ட்டு தேர்ந்தெடுக்கணும். ஓகேங்களா? எவ்வளோ ஐபி, எந்த ரேஞ்ச்ல குடுக்க போறோம் அப்படின்றத. அதுக்கு அடுத்ததா ரிசர்வ்டு ஆர் எக்ஸ்க்ளூடட் ஐபி அட்ரஸஸ். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு 100 அட்ரஸ நம்ப கிளையன்ட் மெஷினுக்கு குடுக்கணும்னு செட் பண்ணிட்டோம். அதுல 10 அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ரிசர்வ் பண்ணியிருக்கோம். அந்த 10 அட்ரஸ எந்த மெஷினுக்கும் குடுக்காத அப்படின்னு எக்ஸ்க்ளூட் பண்றது. எக்ஸ்க்ளூட்னா இத தவிர்த்து மீதி எல்லாத்தையும் கிளையன்ட் மெஷினுக்கு குடு அப்படின்னு சொல்றது. சரிங்களா? அப்படி ஏதாவது குடுக்க வேண்டியது இருந்தா, அத செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்ததா டிஃபால்ட் கேட்வே. சரிங்களா? டிஃபால்ட் கேட்வேனுடைய ஐபி செலக்ட் பண்ணி வைக்கணும். டிஃபால்ட் கேட்வேனா என்னன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுல பாருங்க. உங்களுக்கு அது புரிய வரும். அப்புறம் டிஎன்எஸ் சர்வர் ஐபி. அதுக்கப்புறம் டிஎஃப்டிபி. அதாவது எஃப்டிபின்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஐபி இருந்தால் அத எடுத்து வச்சுக்கணும். இல்லன்னா பிரச்சனை இல்லை. சரிங்களா? முக்கியமானது எதுனா, ஐபி ரேஞ்ச், ஐபி எக்ஸ்க்ளூஷன், டிஃபால்ட் கேட்வே. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிஎன்எஸ் அட்ரஸ் தேவை இருப்பின், அந்த இடத்துல அத குடுத்துக்கணும். டிஎன்எஸ் அட்ரஸ் இல்லன்னா, டிஃபால்ட் டிஎன்எஸ் அட்ரஸ் குடுத்துக்கலாம். சரிங்களா? சரி. ஸோ, இப்ப நம்ம என்னல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, டிஹெச்சிபின்னா என்ன? சரிங்களா? அது எப்படி வந்து ஐபி அலோகேட் பண்ணுது? அது எப்படி வேலை செய்யுது? டோரா ப்ராசஸ்க்கு அண்டர்ல வேலை செய்யுது. சரிங்களா? அதுக்கப்புறம் டிஹெச்சிபி கான்ஃபிகர் பண்ணணும்னா என்னல்லாம் நமக்கு தேவை? சரிங்களா? அதாவது நமக்கு வந்து டிஹெச்சிபி சர்வீஸ் எனேபிள் பண்றதுக்கு ஒரு ரூட்டரோ, இல்ல ஒரு ஸ்விட்சோ, அப்படி இல்லன்னா ஒரு சர்வரோ நமக்கு தேவை. சரிங்களா? அதுல ஐபி வேணும். ஐபி வந்து நம்ம எவ்வளோ ஐபி வந்து ஸ்டாப் பண்ணி வைக்க போறோமோ, அந்த ஐபி ரேஞ்ச் தெரிஞ்சு வச்சிருக்கணும். டிஃபால்ட் கேட்வேவும், டிஎன்எஸ் ஐபி அட்ரஸும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கான்ஃபிகர் பண்ண முடியும். நம்ப அடுத்து கான்ஃபிகரேஷன் வீடியோல எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போதைக்கு இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க. முக்கியமா கமெண்ட் பண்ண மறந்துறாதீங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன புரிஞ்சுச்சு, என்ன புரியலன்றது தெரிஞ்சு நம்ப அடுத்த வீடியோ பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயங்கள பண்ண முடியும். இத பார்க்கறது மட்டும் இல்லாம, நம்ம எந்த வீடியோலாம் கான்ஃபிகரேஷன் பண்றோமோ, அப்படி இல்ல நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணாம விட்ட வீடியோவா இருந்தாலும் சரி, அது எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படின்றத நீங்க YouTubeல சர்ச் பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? பிராக்டிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க படிச்சத மனசுல பதிய வைக்கும். அடுத்த வீடியோல புது விஷயத்த பார்க்கலாம். நன்றி.